Hello my dear warriors, good morning pasangla, welcome to TN State Board Vedantu channel. This is your captain Prakash. Good morning, gada attendance போடுங்க. Yes, நம்மளோட ஆக்சுவல் ஷெட்யூலில் ஒரு நாள் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அது ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்மால் கொஞ்சம் காய்ச்சல் ஃபீவர் இதெல்லாம் இருந்தனால, பட் இப்போ பரவாயில்ல, ஓகே. கோல்டுனால தான் பரவாயில்ல. யார் யாரெல்லாம் இருக்கீங்க? அன்ஷி, தாரிகா, சூர்யா, ஷாலிஹானா, நக்ஷத்ரா, ஓகே, தர்ஷினி, சிவபாரதி, ஹர்ஷினி, மகேஷ் வர்மா, ஓகே, கிஷோர், குட். நிறைய பேர் வந்திருக்கீங்க போல இன்னைக்கு. பவித்ரா பிரசன்ட், ஓகே, குட். அம்மான் பசங்களா, ஓகே, சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைக்கி செஷன் ஆரம்பிக்கலாமா? ஓகே, சூப்பராக ரெடியாக இருப்பீங்க நான் நம்புகிறேன் இன்றைக்கி செஷனுக்கு. எஸ், ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் இட்? நிறைய பேர் நான் வாசிக்க முடியாது. கீர்த்திகா, நந்திதா, தருண், நிஷிகா, சஞ்சய், மகாலட்சுமி, அபிஷேக், பார்த்தசாரதி, சதீஸ்வர், அனிருத், தருண், பிரேம்குமார், ஓகே, ஓகே, ஆஷிகா, தரணி அரசன், ரோஹித் சர்மா, குட், வெரி குட் எவ்ரி ஒன், சூப்பர் பசங்களா. கம்மிங் சண்டே இட்ஸ் கோயிங் டு பி தி அல்டிமேட். திஸ் சண்டே வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ 7 to 8 hours marathon. Get ready for that. சரியா? 7 to 8 hours marathon இருக்குது. வேகமாக சூப்பராக நம்ம மாசாக படிக்க போகிறோம். ஸோ ரெடி ஆகிக்கோ. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் உனக்காக காத்துட்டே இருக்குது. இந்த மந்த்து நம்ம ஆப்ரேஷன் 75 போய்ட்டுருக்கு. அடுத்த மந்த்து எண்டு கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. கெட் ரெடி ஃபார் தட். ரைட்டா? எண்டு கேம், ஓகே. எந்தெந்த சாப்டர் எல்லாமே நம்ம என்னென்ன நான் சொல்கிறேன், டைம் எல்லாத்தையும் உனக்கு அப்டேட் பண்ணுறேன். நீ கவலையே படாத. எவ்ரி திங் ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ. ரைட்டா? மேரத்தான்னா காலையிலே சாயங்காலமாக இல்லை, அது காலையில் ஆரம்பித்து நைட் வரைக்கும் இருக்கும். அதுக்கு பேர் தான் மேரத்தான். சரியா? சண்டே மேரத்தான்னா என்னது? காலையில் ஆரம்பித்து நைட் வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் தான் மேரத்தான். சரியா? ரைட், ஆரம்பிக்கலாமா? சாப்டர் 15 நர்வஸ் சிஸ்டம். ஒன் ஆஃப் த சாப்டரே ஒரு யூபிஎம்னா அது இதுதான். ரைட்டா? ஒரு யூபிஎம் சாப்டர் அப்படின்னா அது இதுதான். நம்ம என்ன பண்ணலாம், இதை சொல்லலாம் ஒரு யூபிஎம் சாப்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவ்வளோ தூரத்துக்கு இந்த சாப்டர் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சாப்டர். சரியா? ரைட், ஆரம்பிக்கலாமா? வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வில் ஸ்டார்டட். ரைட், அதுக்கு முன்னாடி நிறைய பசங்க என்ன அப்படின்னா ஸ்டில் என்ன அப்படின்னா நம்மளோட சேனலில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பிடிஎஃபாக இருக்கட்டும், நோட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி எடுக்கிறது, எங்கே இருந்து சார் டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. ரெண்டு விஷயம். ஒன்று, நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோ. இன்னொன்று, ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா உனக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்க்கு கொடுத்துருப்போம். சரியா? அதாவது இப்போ நீ பார்த்தேன்னா நம்மளோட யூடியூப் இப்போ நீ பார்த்துட்டு இருக்கல, இதே தான் நான் ஓப்பன் பண்ணுற பாரு. இந்த வீடியோ ஓப்பன் பண்ணோன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே உனக்கு பார்த்தேன் அப்படின்னா சாப்டர் 15 புக் பேக் பிடிஎஃப்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் யூ ஜஸ்ட் டெட் த லாகின், நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன நடத்துகிறேனோ அந்த பிடிஎஃப் அப்படியே உனக்கு என்ன பண்ணும், வந்துடும். சரியா? இதில் பாரு, ஆக்சுவலாக இன்றைக்கி பிடிஏ கொஷின்லாம் வேறு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். டவுன்லோட் பண்ணிக்கோ, மறந்துடாத, விட்டுறாத. கவர்மெண்ட் எக்ஸாம் ஆன்சரு, இதுக்கு முன்னாடி கேட்டது க்ரியேட்டிவ் கொஷின்ஸ், இதெல்லாம் புக் பேக் கிடையாது, க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் இதெல்லாம். சரியா? புக் பேக்கை தவிர்த்து இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அதெல்லாம். ஒவ்வொரு லெசன்லேருந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க. இந்த லெசன்லேருந்து நிறையா க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம புக் பேக் முடிச்சுட்டு இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் டைம் வி வில் டூ தட். ரைட்டா? புக் பேக் முடிச்சுட்டு டைம் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், இதை பார்க்கலாம் இன்றைக்கி. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம புக் பேக்குக்கு நேராக போயிடலாம். 1 மார்க்லேருந்து நம்ம படிக்கணும். ஸோ 1 மார்க்லேருந்து புக் பேக் ஆரம்பிச்சிடலாமா? கடன்னு ஆன்சர் பண்ணுங்கள். எஸ், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். எப்படி ஆன்சர் பண்ணணும் தெரியும்ல? 1 போட்டு ஆன்சர் பண்ணணும். சரியா? தீமினலுக்கு பே, முதல்வனுக்கு பே பண்ணால் எப்படா தீமினல் பேட்ச் ஓப்பன் ஆகும்? சயின்ஸ் எக்ஸாம் வச்சு செஞ்சுட்டாங்களா? ஏன் என்னாச்சு? நல்லா தானே படிச்சிருப்பீங்க. ஓகே, ரைட். 1 என்ன ஆன்சரு? எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? பைபோலார் நியூரான்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். ரைட்டா? பைபோலார் நியூரான்ஸ் எங்கே இருக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஃபவுண்ட் இன் ரெட்டினா ஆஃப் த ஐ. நம்மளோட
கண்ணில் இருக்க போகுது. ரெட்டினா ஆஃப் த ஐ தான் என்னது இதோட ஆன்சர். ரெண்டாவது கொஷின், த சைட் ஃபார் ப்ராசஸிங் ஆஃப் விஷன், ஹியரிங், மெமரி, ஸ்பீச், இன்டெலிஜென்ட் அண்ட் தாட். ரைட்டா, இது பயன்பட போகுது. த சைட் ஃபார் ப்ராசஸிங் விஷன், ஹியரிங், மெமரி, ஸ்பீச்சு, இன்டெலிஜென்ஸ் அண்டு தாட். யாருப்பா, யாராக இருக்க போகிறாங்க? செகண்ட் ஒன். இது எல்லாத்துக்குமே காரணம் யார்? யாரை பேஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் பண்ணுறோம்? ஸோ பிரைன் தான். பிரைன் இஸ் த பேசிக் திங் தட் ஹெல்ப்ஸ் எவ்ரி திங். நம்ம கேட்குறது, பேசுறது, பார்க்குறது எல்லாத்துக்குமே நம்மளோட பிரைன் தான் பயன்பட போகுது. இன் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்ஸ் இஸ் ஃபார்ம்டு பை. ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் எப்படி இருக்குது? பிரைன் ஸ்பைனல் கார்டு மசிலா அல்லது ரிசப்டார் மசில் ஸ்பைனல் கார்டை என்ன ஆர்டரில் இருக்க போகுது? விச் ஆர்டர் இட் இஸ் கோயிங் டு பி? ரைட்டா, விச் ஆர்டர்? தேர்ட் ஒன் என்ன ஆன்சர்? எஸ், நிறைய பேர் கொஷின் வரதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. நான் அடுத்த நாள்லேருந்து கொஷினை மாற்றி கொடுத்துட்டா என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா ரிசப்டார் ஃபஸ்ட்டு, ரிசப்டார் அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டு, அதுக்கப்புறம் என்னது மசில்ஸ்க்கு திரும்ப ஆர்டர். ரைட்டாக, ரிசப்டார் இங்கே தான் சூடாக எதாவது பட்டுச்சுன்னா ரிசப்டார் ஸ்பைனல் கார்டுக்கு போகுது. உடனே கையை எடுங்கன்னு இந்த மசிலுக்கு, இந்த மசிலுக்கோ அல்லது இந்த மசிலுக்கோ என்ன பண்ணுது? இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுது. சரியா, ஓகே. டென்ட்ரைட்ஸ் டிரான்ஸ்மிட் இம்பல்ஸ் டேஷ் cell body and axon transmit impulse dash cell body. dendrites என்ன பண்ண போகுது? ரைட்டா, dendrites என்ன பண்ண போகுது? அதுக்கப்புறம் செல் பாடியில் axon transmits என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன்க்கு என்னது? டுவர்ட்ஸு அவேயா? ஃபோர்த் ஒன்னுக்கு பி டுவர்ட்ஸ் அண்ட் அவே ஃப்ரம். என்ன அர்த்தம்? டிரான்ஸ்மிட் இம்பல்ஸ் டுவர்ட்ஸ், ஃபஸ்ட்டு டுவர்ட்ஸ், அதுக்கப்புறம் என்னது? அவே. இம்பல்ஸ் away from cell body. ரைட்டா, away the cell body, away from cell body. அவேன்னு எழுதக்கூடாது, away from எழுதுங்க. ரைட்டா, ஃப்ரம்மும் தேவை. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? the outermost of the 3 cranial meninges. ரைட்டா, the outermost of 3 cranial meninges என்னன்னு கேட்டிருக்காங்க. எது எதெல்லாம்? ரைட், எது? ஃபிஃப்த் ஒன்க்கு என்ன ஆன்சர்? ஃபிஃப்த் ஒன்க்கு என்ன ஆன்சர்? பார்க்கலாம். இன்றைக்கி பிரெயினோட மண்டை, பிரெயினை பற்றியெல்லாம் படிக்கல. நம்ம 7 மார்க்கில் கேட்டாங்களா? வில் டூ இட். ரைட்டா, ஓகே. சாப்டர் 14 உனக்கு நேற்று நான் எனக்கு உடம்பு சரியான விட்டுருந்தால சாப்டர் 14 நான் சண்டே உனக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறேன். ஸோ ஆன்சர் என்னது இதுக்கு? இட் இஸ் கோயிங் டு பி டியூரா மேட்டர். நம்ம பார்க்க போகிறோம் டியூரா மேட்டர்னா என்னென்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ டியூரா மேட்டர் தான் 3 cranial meninges இருக்க போகுது. அடுத்து, there are dash pairs of cranial nerves and dash pairs of spinal nerve. எத்தனை cranial nerve இருக்குது, எத்தனை spinal nerve இருக்குது? இப்போ தமிழ் மீடியம் பிடிஎஃப்னா இப்போதைக்கு இல்லைடா. February மந்த்லேருந்து we are going to provide தமிழ் மீடியம் பிடிஎஃப் ஆல்சோ. ஸோ தமிழ் மீடியம் பசங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். we are just working on it. நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். Februaryக்கு அப்புறத்துலேருந்து தமிழ் மீடியம் பிடிஎஃப் கொடுக்க தான் போகிறோம். there are dash pairs of cranial nerves and pairs of spinal nerves. என்னென்ன இருக்க போகுது? 6th ஒன்னுக்கு 12 and 31. 12 pairs of cranial nerve and 31 pairs of spinal nerves. The neurons which carries impulse from the central nervous system to the muscle fiber. Right? Neuron which carries impulse from the central nervous system to the muscle fiber. Central nervous system la irundhu muscle fiber ku edu kadatha podhu? Indha neuron nu kettirukanga. Endha neuron irukka podhu? 7th one efferent. Right? Efferent neuron. Efferent neuron. Afferent associative, efferent unipolar. It is efferent neuron. சரியா? Efferent neuron. Which nerves band connects the two cerebral hemisphere of brain? சரியா? Which nerves band connects the two cerebral hemisphere of brain? யார் இருக்க போகிற 8th ஒனுக்கு? 8th ஒனுக்கு என்ன ஆன்சராக இருக்க போகுது? 8th one என்ன ஆன்சராக இருக்க போகுது? கார்பஸ் கொலாசமா இல்லை பான்ஸா? இட் இஸ் கார்பஸ் கொலாசம். சரியா? அதாவது விச் நர்வ் பேண்ட் கனெக்ட்ஸ் த 2 cerebral hemisphere. 2 cerebral hemisphere கனெக்ட் பண்ணக்கூடியது யார்? நம்மளோட கார்பஸ் கொலாசம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், நோட் ஆஃப் ரான்வெல் இஸ் ஃபவுண்ட் இன். ரைட்டா, நோட் ஆஃப் ரான்வெல்லர் இஸ் ஃபவுண்ட் இன். ரைட்டா, நோட் ஆஃப் ரான்வெல் எங்கே இருக்கு? இஸ் ஃபவுண்ட் இன். எங்கே which one where it is found? எங்கே இருக்க போகுது? 9th ஒன்னுக்கு எங்கே இருக்க போகுது? மசில்ஸில் இருக்க போதா, ஆக்ஸான்ஸில் இருக்க போதா, டென்ட்ரைட்ஸில் இருக்க போதா, சைட்டனில் இருக்க போதா? எங்கே இருக்க போகுது? எஸ், இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஆக்ஸான். ஆக்ஸானில் இருக்க போகுது.
வாமிட்டிங் சென்டர் இஸ் லொக்கேட்டட் இன். ஓகே, நம்ம வாமிட் பண்ணுறப்ப அடி வயிற்றுலேருந்து ஒரு மாதிரி இருக்குன்னா சொல்லலை. ஸோ இந்த வாமிட்டிங் சென்டர் எந்த சென்டர் மூலமாக அது வந்து என்ன அப்படின்னா கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, யார் வந்து அதை தூண்டுறா, யார் வந்து அதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இட் இஸ் ப்ரெசன்ட் இன் மெடுலா ஆப்லாங்கேட்டா. ரைட்டா? மெடுலா ஆப்லாங்கேட்டா. மெடுலா ஆப்லாங்கேட்டாவா இல்லை மெடுலா ஆப்லாங்கேட்டா தானே? 12th standard live we are going to start it. We are just working on it. So 1 or 2 days we are going to start it. சரியா? கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மெடுலா ஆப்லாங்கேட்டா. வெரி குட். நர்வ் செல் டு நாட் பொசஸ். நர்வ் செல்லில் என்ன இருக்காது, நர்வ் செல்லில் என்ன இருக்காது, எதெல்லாம் நர்வ் செல்லில் இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. நர்வ் செல் டு நாட் பொசஸ். நர்வ் செல் என்னெல்லாம் இருக்காதுப்பா? 11th one என்னது? நர்வ் செல்லில் இதெல்லாம் இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. விச் ஒன் இஸ் ஆப்சென்ட்? ப்ரெசென்ட். த ஆப்சென்ட் எது ஆப்சென்ட்னு கேட்டிருக்காங்க. சார்கோ சரியோலிமா. ரைட்டா? சரியோலிமா. ரைட்டா? சரியோலிமாங்கிறது ஆப்சென்ட், டஸ் நாட் ப்ரெசென்ட் இன் நர்வ் செல். ஓ மை காட், இதுக்கு ஆன்சரே வந்துருச்சு. A person who met with an accident lost control of the body, temperature, water balance and hunger. Which of the following part of the brain is supposed to be damaged? ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனைனா ஹைப்போதாலமஸ். அப்போ நான் சொல்லியிருக்கேன் நம்மளோட புக்கில் டூ யூ நோ மோர் டு நோ மாதிரி டேப்லர் காலம் படிக்கிறதுல இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது பிரெயினோட ஒவ்வொரு பாட்டும் கொடுத்து ஒவ்வொரு பாட்டும் எது எதுக்குன்னு கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எதுக்கு, ஹைப்போதாலமஸ் என்ன பண்ணுது, தாலமஸ் என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டும் என்னென்னலாம் பண்ணுது, பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுது, யார் யார் என்னென்ன கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்கன்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. தேட் பாக்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் படிக்கலைன்னா இன்றைக்கி இப்போது இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனேவாது படிச்சிருங்க. சரியா? நான் எப்படியும் ஃபெப்ரவரி பூரா அதுதான் நம்மளோட ஒர்க்கு. ஃபெப்ரவரி ஃபுல்லாக புக் பேக் இல்லாமல் இந்த 10 days பிஃபோர் Jan 31 we have to complete all the book. ஹோல் புக்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட டார்கெட். தெரியும்ல, நம்மளோட ஆப்ரேஷன் 75 டார்கெட்டே இதுதான். இந்த 10 days பிஃபோர் Jan 31 we have to complete all the book back, short answers and one words. லாங் ஆன்சர் இன்னிலேருந்து வருது. ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். டுடே ஈவினிங் ஆன்வர்ட்ஸ் எவ்ரிடே 9 o'clock. ரைட்டா? இல்லை 6 o'clock மாற்றிக்கலாமா? 9 வச்சுக்கலாமா, 6 வச்சுக்கலாமா? ஓடி ஸ்கொயருக்கு பதிலாக பேரை மாற்றிட்டேன். ஏன்னா ஓடி ஸ்கொயருன்றது ஒரு நாளைக்கு ஒரு டீட்டெயில் தானே, ஒரு நாளைக்கு ஒரு டீட்டெயில் அதில் வரப்போகிறது இல்லை. அதனால ஐ ஜஸ்ட் சேஞ்ச் இட் இன்டோ 30 minutes சீரீஸ். ஸோ எவ்ரிடே 30 minutes உனக்கு வரப்போகுது. சரியா? எவ்ரிடே 30 minutes உனக்கு வரப்போகுது. ஸோ லைவ் இல்லை, இட் இஸ் நாட் லைவ் இல்லை. நீ லைவ்னு நினச்சிடாத, அது லைவ் இல்லை, ஆல்ரெடி ரெக்கார்டட் தான். ரெக்கார்ட் பண்ணியிருக்க போது சாப்டர் வைஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்டரோட டீட்டெயில் நீ பாப்பியா. நீ வந்து 6 மணின்னு சொல்கிற, 9 மணின்னு சொல்கிற, 6 மணிக்கெலாம் நீ ஸ்கூல்லேருந்து வரவே மாட்டேன். இட் இஸ் அ ரெக்கார்டட் தான், இட் இஸ் அ ரெக்கார்டட் வீடியோ. இந்த ஏசி வேறு அப்பப்போ பயங்கரமாக சவுண்ட் இது என்ன நடக்குதுன்னே தெரியல. 6 or 9 அதாவது ரெக்கார்டட் செஷன் தான். அதனால் நீ எப்போனாலும் பார்த்துக்கலாம். ஓகே, 6:30 தான் ஸ்கூலே முடியுமா? சரி, ஓகே, ரைட். நிறைய பேர் 6 போட்டிருக்காங்க, நிறைய பேர் 9 போட்டிருக்கீங்க. நான் மொத்தமாக என்ன பண்ண போகிறேன், 2க்கும் நடுவில் ஏதாவது ஒரு நம்பரை பண்ண போகிறேன். ரைட்டா? ஸோ பார்த்துக்கலாம். சரியா? நீ வந்து அந்த வீடியோ பார்த்தாலே போதும். வீடியோவில் பார்த்தாலே உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எவ்ரி லைன் பை லைன் ஒவ்வொரு லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக தான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் உனக்கு அடுத்து என்ன தெரியுமா பண்ண போகிறேன், இன்னும் லாங் ஆன்சரை ஷார்ட்டாக பண்ணுறதுக்கு ஐ எம் கோயிங் டு ப்ரொவைட் யூ சம். என்ன அப்படின்னா உனக்கு இப்போ இது பாரு, ஒரே ஒரு செகண்ட் உனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் காமிச்சிட்றேன். இந்த மாதிரி படித்தா உனக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல பார்க்கலாம். இந்த மாதிரி படிக்கிறப்ப இந்த மாதிரி லாங் ஆன்சர்ஸை இந்த மாதிரி உனக்கு இமேஜாக ஷார்ட்டாக கொடுத்தா உனக்கு எவ்வளோ தூரத்துக்கு பிடிக்கும், எவ்வளோ ஈஸியாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு கொஷினை ஒரே ஒரு இமேஜ் பார்த்தாலே உனக்கு ஒரு கொஷின் ஃபுல்லாக புரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. வேறு லெவலில் இருக்கும்ல. ஹவுஸ் திஸ் கொஷின்? இது என்ன கொஷின் உன்னால் பார்க்க முடியுதா?
இந்த ஸ்னோவில் ஏசியா? ஏசி போடலன்னா இந்த ரூமில் இருக்க முடியாது. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, லைட்லாம் நிறையா இருக்கா, அதனால் இருக்கும். இது என்ன கொஷின் தெரியுதா? கேன் யூ சி வாட் கொஷின் இட் இஸ்? இது ஃபர்ஸ்ட் லெசனோட ஃபர்ஸ்ட் டீடைல். ஃபர்ஸ்ட் லெசனோட ஃபர்ஸ்ட் டீடைல். இந்த மாதிரி சூப்பராக ஒரு சாப்டருக்கும் ஒவ்வொரு டீட்டெயிலுக்கும் இந்த மாதிரி, அது ஜெமினியோ ச்சாட் ஜிபிடியோ பெர்ப்ளெக்சிட்டி ஏதோ ஒன்று, உனக்கு வேலை ஈஸியாக முடியுதுல்ல, இதை பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இல்லை எங்களோட அனிமேஷன் எங்ககிட்டே என்ன அப்படின்னா எடிட்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க கூட பண்ணியிருக்கலாம். ஓகே, எப்படி இருக்கு? இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ், இது பேர் என்ன அப்படின்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி. ஸோ லாஸ்ட் மினிட்ல நீ இந்த ஃப்ளாஷ் கார்டை பார்த்துட்டு போனால் கூட உனக்கு ஈஸியாக புரியும். சரியா? ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்க போகிற, இந்த மாதிரி இருந்தால் கூட உனக்கு ஈஸியாக சூப்பராக புரியும். இந்த மாதிரி கூட ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ட்ரை இட் அவுட். ஸோ இந்த மாதிரி பார்க்கலாம். வி ஆர் கோயிங் டு ட்ரை. இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்மளோட டெலகிராம்லேயே வரப்போகுது. யூடியூப்பில் உங்களுக்குலாம் நம்ம காமன் டெலகிராம் குரூப் இருக்குது, தெரியுமா தெரியாதா? இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்க டெலகிராம் சேனல் லிங்க்கு கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணுங்கள். ரைட்டா? விஷுவலைசேஷன் ஆஃப் மோர் வேல்யூ. எஸ், நீ எக்ஸாம்பிளை மறந்தாலும் சரி, எதை மறந்தாலும் சரி, நல்லா கவனித்து பார்த்தேன்னா உனக்கு ஈஸியாக புரியும். இப்போ பார்த்தேன்னா உனக்கு இப்போ பாரு, இப்போ உனக்கு இன்னும் நல்லா புரியும். சரியா? இந்த மாதிரி எல்லா கொஷின்ஸ்க்கும் பண்ணலாம் நினச்சிருக்கேன். ஆனால் இது ஒன்று பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 45 minutes ஆகுது. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து பண்ணணும். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டிவ்யூ. ரைட்டு? நான் உனக்கு கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறேன். கண்டிப்பாக நான் உனக்கு கொடுக்க தான் போகிறேன். இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் 91 டீட்டெயில் இருக்கும் போது சயின்ஸ் புக்கில். ஸோ 91 டீட்டெயிலையும் இந்த மாதிரி ஷார்ட்டாக என்னென்னு பண்ணலாம். ரைட்டா? தீமினல்லாம் அந்த 30 minutes பார்க்க வேண்டாம். தீமினல் ஆல்ரெடி டீட்டெயில் தான் பார்த்துட்டோம்ல. தீமினல் பசங்க அந்த 30 minutes வீடியோ பார்க்க தேவையில்லை. நீங்கள் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்க்க தேவையில்லைன்றக்காக தான் நீங்கள் தீமினல் ஒன்றில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தீமினலில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய நேரம் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். சரிப்பா, ஆரம்பிக்கலாம் வாங்க. 1 words முடிச்சாச்சு, அடுத்து பார்க்கலாம். சரியா? ரைட். உனக்காக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீ என்ன பண்ண, தொடர்ந்து கவனிச்சுட்டே இருங்க. ரைட்? அடுத்து fill in the blanks. Dash is the longest cell in our body. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் செல் என்னதுப்பா? ஈஸி தானே? ஓகே ரைட். கடன்னு ஆன்சர் பண்ணுங்க. எஸ், மேக் இட் ஃபாஸ்ட். அடுத்தடுத்து ஆன்சர் பண்ண ரெடியாங்க. இட் இஸ் நியூரான். Neuron is the longest cell in our body. Impulse travels rapidly in dash and dash. Dash and dash neuron. Right? அடுத்த கொஷின். பட்டு வாங்க. கொஷினுக்கு ஆன்சர் பண்ண. Come on guys. Come on. You can do it. சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. எஸ். செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் என்னது? Impulse travels rapidly in எங்கே இருக்க போகுது? என்ன ஆன்சரை காணோம்? மைலினேட்டடா? அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆன்சர் இது. செகண்ட் கொஸ்டின் என்னடா ஆன்சர்? இம்பல்ஸ் ட்ராவல்ஸ் ரேப்பிட்லி இன் மைலினேட்டட். இங்கே ஆக்சுவலாக டேஷ் வராதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு டேஷ் மட்டும்தான். அதுதான் நானும் யோசிச்சேன், ஒரு டேஷ் மட்டும்தான். ஸோ சென்சரி நியூரான் அல்லது மைலினேட்டட். ரைட்டா? சென்சரி நியூரான் அல்லது மைலினேட்டட். ரைட்டா? இங்கே ஒரே ஒரு டேஷ் தான், இது கிடையாது. ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னது? தேர்ட் ஒன் என்ன ஆன்சர்? தேர்ட் ஒன், a change in environment that causes an animal to react is called. தேர்ட் ஒன் ஆன்சர் என்னது? சீக்கிரம் வாங்கப்பா, தேர்ட் ஒன்க்கு ஆன்சர் வாங்க. தேர்ட் ஒன் ரைட். Stimuli, reaction, response, எது வேணால் எழுதலாம். ரைட்டா? ஸ்டிமுலை, ரைட்டா? ஸ்டிமுலஸ் எழுதலாம், அல்லது ரியாக்ஷன் எழுதலாம், அல்லது ரெஸ்பான்ஸ் எழுதலாம். ஸ்டிமுலஸ் இஸ் மோஸ்ட் அக்செப்டட் வேர்ட். ரைட்டா? ஸ்டிமுலஸ் தான் ரொம்ப அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்து, டேஷ் கேரிஸ் த இம்பல்ஸ் டுவர்ட்ஸ் செல் பாடி. யார் இம்பல்ஸாக கேரி பண்ணிட்டு வர போகிறாங்க? ரைட்டா? செல் பாடிக்கு நோக்கி. கேரிஸ் த இம்பல்ஸ் டுவர்ட்ஸ் த செல் பாடி. செல் பாடியை நோக்கி யார் இம்பல்ஸை கேரி பண்ணிட்டு வர போகிறாங்க?
fourth question answer என்னது dendrites yes dendrites r i d n t r i dendrites சரியா dendrites is the answer next one the two antagonistic component of our autonomic nervous system are dash and dash யாரு next one fifth question என்ன ஆன்சர் fifth questionக்கு ரெண்டு இருக்கு fifth questionல ரெண்டு dash இருக்கு very good நிறைய பேர் முன்னாடி டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல sympathetic and parasympathetic ரைட்டா sympathetic and parasympathetic system சரியா sympathetic and parasympathetic ஓகேவா ரைட் next a neuron contains all cell organelles except நியூரான்ல எல்லா செல் ஆர்கனலும் இருக்காது ஒண்ணே ஒன்று மட்டும் இருக்காது நியூரான்ல என்ன இருக்காதுப்பா நியூரான் does not have நியூரான்ல எது மட்டும் இருக்காதுப்பா நியூரான்ல என்ன இருக்காது சென்ட்ரியோலா நியூக்ளியஸா centriole or nucleus or what is that centrioles right centrioles except centriole சரியா centriole மட்டும் அதுல இருக்காது next dash maintain the constant pressure inside the cranium நம்ம மண்டக்குள்ள கான்ஸ்டன்ட் பிரஷரை மெயின்டைன் பண்ணக்கூடியது யார் நம்ம மண்டக்குள்ள கான்ஸ்டன்ட் பிரஷரை மெயின்டைன் பண்ண போறாங்க who is going to maintain the constant pressure dash maintains the constant pressure inside the cranium yes dash maintain the constant pressure who is that cerebrospinal fluid right cerebrospinal fluid cerebrospinal fluid அப்படிங்கிறது அடுத்து 8th one dash and dash increases the surface area of cerebrum யார் surface area of cerebrum increase பண்ண போறாங்க யாருப்பா dash and dash increases the surface area of the cerebrum ஓட surface area யாரு அதிகரிக்க போறாங்க yes Ghayri and Sluicy ரைட்டா Ghayri and Sluicy ரைட்டா the part of human brain which act as a relay center pa one of the most important one mark pa இந்த சாப்டர்ல இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னும் லாஸ்ட் fill up ரொம்ப ரொம்ப முக்கியம் இத 1 மார்க்கா சூஸ்ல கேட்டிருக்காங்க 2 மார்க் क्वेश्चनா கூட இத கேட்டிருக்காங்க இத 2 மார்க்கா கம்பல்சரியில அல்லது 2 மார்க் क्वेश्चनाவே யூசுவலா இந்த ரெண்டு 1 மார்க் கேட்டிருக்காங்க கவனமா எழுதிக்கோங்க ரைட்டா these two are very 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 important பாக்க fill up மாதிரி இருக்கு நாம fill up படிக்கிறது இல்ல நிறைய பேரோட மென்டாலிட்டி என்னன்னா எக்ஸாம்ல வெறும் சூஸ் தானே கேக்குறாங்க எதுக்கு fill up படிச்சிட்டு மேட்ச் எதுக்கு படிச்சிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எதுக்கு படிச்சிட்டுன்னு இருக்காங்க பசங்களா fill up 2 மார்க்கா கேக்குறாங்க fill up சூஸாவும் கேட்டிருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமான இந்த ரெண்டு क्वेश्चन தான் சரியா அதே மாதிரி இந்த cerebral fluid அதுவும் நான் இம்பார்ட்டன்ட் போட்டுருக்கேன் பாரு அங்கங்க இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் நான் போட்டுருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியம் இதெல்லாம் 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க சரியா இதுக்கு ஆன்சர் என்னது லாஸ்ட் ஒன்னுக்கு தாலமஸ் ரைட் லாஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் தாலமஸ் அடுத்து true or false சீக்கிரம் வாங்க true or false போலாம் next true or false dendrons are the longest fiber that conduct impulse away from the cell body dendrons அப்படிங்கறவங்க தான் யாரு longest சரியா அவங்க தான் longest அவங்க என்ன பண்ண போறாங்களா they are going to carry impulse away from the body correct it is false or true it is true or false இது தவறு it is false நிறைய பேர் true னு போடுறீங்க பசங்களா it is not true it is false ஆன்சர் என்னது axon என்ன பண்ண போகுது நம்மளுக்கு follow சிக்னலை பாஸ் பண்ண போகுது அடுத்து sympathetic nerve system is a part of central nervous system கரெக்ட்டா இல்லையா sympathetic nerve system is a part of central nervous system ஓட ஒரு பார்ட்டா நம்மளோட இந்த sympathetic nervous system second one is also false right second no false யாருதா autonomic nervous system right autonomic nervous system is part of the central nervous system this is also false இதுவும் false autonomic nervous system தான் என்ன பண்ண போகுது நமக்கு இருக்க போகுது ரைட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல
autonomic nervous system தான் central nervous system. அடுத்து hypothalamus is the thermoregulatory center of the human body. பசங்களா திரும்பவும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பிரெயினும் என்னென்ன வேலை செய்ய போகுதுன்ற டேப்லர் காலம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கவனமாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஹைப்போதாலமஸ் இஸ் அ தெர்மோரெகுலேட்டரி சென்டர் ஆஃப் ஹியூமன் பாடி. சரியா? ஆமாவா இல்லையா? தட் இஸ் ட்ரூ. எஸ், அவங்க தான் நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண போகிறாங்க. ஹைப்போதாலமஸ். அடுத்து செரிப்ரம் கண்ட்ரோல்ஸ் த வாலண்டரி ஆக்ஷன் ஆஃப் அவர் பாடி. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அடுத்த இம்பார்ட்டன்ட். ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கூட நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன் பாரு. இதெல்லாம் கவனமாக படித்து வச்சுக்கோங்க. சரியா? ரைட். செரிப்ரம் கண்ட்ரோல்ஸ் த வாலண்டரி ஆக்ஷன் ஆஃப் த பாடி. ஆமாவா இல்லையா? செரிப்ரமா? செரிப்ரம் செரிபெல்லம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். கவனம், செரிபெரம் கிடையாது, இட் இஸ் செரிபெல்லம். ரைட்டா? பெல்லம். செரிபெல்லம்னா என்ன பண்ண போகுது? நம்மளோட வாலண்டரி ஆக்ஷனை மெயின்டைன் பண்ண போகிறது யார்? செரிபெல்லம். இட் இஸ் ஃபால்ஸ். அடுத்து in central nervous system myelinated fibers from the white matter, it form the white matter. myelinated fiber தான் white matter form பண்ணுதுன்றாங்க. கரெக்டாக? white matter என்னது? அது grey matter நம்ம மண்டை மூளை தான். கரெக்டு தானே? so fifth one is true. all the nerves in the body are covered and protected by meninges. ரைட்டா? all the nerves in the body, நம்ம உடம்புல இருக்க எல்லாமே என்னதான்? மெனிஞ்சஸால் கவர் பண்ணப்பட்டிருக்கோம். உடம்பு ஃபுல்லாக மெனிஞ்சஸ் இருக்கா என்ன? டியூரா மேட்டர் உடம்பு பூரா இருக்கா என்ன? இஸ் தட் ரைட் ஆர் நாட்? எஸ். சிக்ஸ்த் ஒன் இஸ் ஃபால்ஸ். ஒன்லி ஃபார் பிரெயின். பிரெயினுக்கு மட்டும்தான் மெனிஞ்சஸ் இருக்கு. பிரெயினுக்கு மட்டும்தான் மெனிஞ்சஸ் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. ரைட்டா? மெனிஞ்சஸ் இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இன் பிரெயின். அவ்வளோதான், பிரெயினுக்கு மட்டும்தான் இருக்குது. அடுத்து cerebrospinal fluid provide நியூட்ரிஷன் டு பிரெயின். பிரெயினுக்கு சாப்பாடு யார் கொடுக்க போகிறா? பிரெயினுக்கு ஊட்டச்சத்து கொடுக்க போகிறது யார்? செரிபரோஸ்பைனல் ஃப்ளூயிடா. ஆமாவா இல்லையா? தட் இஸ் ட்ரூ. அவங்க தான் சாப்பாடு போடுறாங்க, அவங்க தான் பிரெயினை வளர்க்குறாங்க. பிரெயினை வளர்க்குறது யார்? செரிப்ரோஸ்பைனோ ஃப்ளூயிட். ரைட்டா? செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் தான் பிரெயினை வளர்க்குறாங்க. ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அலோஸ் த ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பாடி டு ஸ்டிமுலஸ். கரெக்டு தானே? ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்னா என்ன பண்ண போகுது? ரேப்பிட் ரெஸ்பான்ஸ், நம்மளோட பாடியர் ரேப்பிட் ரெஸ்பான்ஸ். ரைட்டா? கட 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 கடன்னு என்ன பண்ண போகுது? கொடுக்க போகுது. சரியா? தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. திஸ் இஸ் ட்ரூ, திஸ் இஸ் ட்ரூ. அடுத்து பான்ஸ் ஹெல்ப்ஸ் அண்ட் ரெகுலேட்டிங் ரெஸ்பிரேஷன். பான்ஸ் தான் என்ன பண்ண போகுது? அப்படின்னு மூச்சு விடுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ரைட்டா? பான்ஸ் தான் என்ன பண்ண போகுது? ஹெல்ப் பண்ண போகுது. ரைட்டா? பான்ஸ் தான் ஹெல்ப் பண்ண போகுது. கரெக்டு தானே? ஆன்சர் கரெக்டாக தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. லாஸ்ட் மூணுமே ட்ரூ தானே? லாஸ்ட் மூணுமே ட்ரூ. ஆம் ஐ ரைட் ஆர் நாட்? லாஸ்ட் மூணு ஆன்சரும் ட்ரூ. கரெக்டாக இல்லையா? எஸ், லாஸ்ட் மூணுமே ட்ரூ தான். 7, 8, 9. நிறைய பேர் வந்து 8th ஒன் ஃபால்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. 8th ஒன் இஸ் ஆல்சோ ட்ரூ. பசங்களா, 8th ஒன்னும் ட்ரூ தான். சரியா? நிறைய பேர் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் அலோ ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பாடி டு ஸ்டிமுலஸ். இதெல்லாம் நம்ம படித்தது தானே. இது எப்படி ஃபால்ஸ் போடுறீங்க? லாஸ்ட் 3க்குமே ட்ரூ தான். நிறைய பேர் ஃபால்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்க 8th கொஷின் உங்கள் ஸ்கூலில் தப்பாக கொடுத்துருக்காங்க. பண்ணாதீங்க. ரைட்டா? டீம் என்னெல்லாம் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா? ஒரே ஒரு வழி தான், அமௌண்ட்டு பே பண்ணுறது. அதுக்கு என்ன வேறு வழி? சரியா? வேறு வழிலாம் இல்லை, ஒரே ஒரு வழி தான். கடற்கரை ஆன்சர் பண்ணுங்கள். நிசில்ஸ் கிரானுல்ஸ் எங்கே இருக்க போகுது? ஹைப்போதாலமஸ் எங்கே இருக்க போகுது? கடகடன்னு சொல்லுங்கள். எஸ். ஸோ ஏக்கு வந்து என்னது? சைட்டன். இது வந்து ஏ, சைட்டன். அடுத்து ஹைப்போதாலமஸ் இஸ் 4 பிரைன். ரைட்டா? ஹைப்போதாலமஸ் இஸ் இன் 4 பிரைன். செரிபெல்லம் எங்கே இருக்க போகுது? செரிபெல்லம் இஸ் கோயிங் டு பி இன் ஹைண்ட் பிரைன் அல்லது ஹிண்ட் பிரைன் அல்லது ஹைண்ட் பிரைன். அடுத்து ஷிவான் செல். ரைட்டா? ஷெஷ்வான் செல் எங்கே இருக்க போகுது? டி, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். ரைட்டா? பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். சரியா? தட்ஸ் இட். ஆரம்பிக்கலாமா? நம்ம கொஷின் ஆன்சர் பண்ணலாம். அசர்ஷன் அண்ட் ரீசன் இருக்குல்ல? எஸ். cerebrospinal fluid is present throughout the central nervous system. Throughout the central nervous system.
சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா அது நம்மளோட மண்டை தான், மண்டையில் பூராமே இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி ஓகே. அடுத்து cerebrospinal fluid has no such functions. அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிடையாதுன்னு கொடுத்துருக்கோம். இல்லை கரெக்டு தான், cerebrospinal தான். cerebrospinal fluid is present throughout the central nervous system. இங்கே இந்த ரீசன் வந்து என்ன அப்படின்னா தப்பு. assertion ரைட், assertion is correct but the reason is wrong. ரைட்டா, reason is wrong. அடுத்து செகண்ட் ஒன், corpus callosum is present in space between the dura mater and pia mater. டியூரா மேட்டருக்கும் பயா மேட்டருக்கும் நடுவில் தான் கார்பஸ் கொலாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அது ட்ரூவா இல்லையா? ஆமாம், அங்கே தான் இருக்குது. ரைட்டு, ரைட். இட் சர்வ்ஸ் இல்லை அங்கே இல்லை, சாரி அங்கே இல்லை. டியூரா மேட்டர் பயா மேட்டர் நடுவில் கிடையாது. ரைட்டா, போத் ராங். இது தப்பு, இது தப்பு. அடுத்து இட் சர்வ்ஸ் டு மெயின்டைன் த கான்ஸ்டன்ட் இன்டர்கிரேனியல் ப்ரெஷர். இல்லை இது வந்து இன்டர்கிரேனியல் ப்ரெஷருக்கு காலம் கிடையாது. ரைட்டா, கார்பஸ் கொலாசம் கிடையாது. கார்பஸ் கொலாசம் நம்ம ரெண்டு பிரெயினையும் ஒன்றா சேர்க்கக்கூடியவங்க. ரைட்டா, ரெண்டு ஹெமிஸ்பியரையும் ஒன்றா சேர்க்கக்கூடியது தான் கார்பஸ் கொலாசம். போத் ஆர் ராங். ரைட்டா, அசர்ஷன் அண்ட் ரீசன் போத் ராங். ஆரம்பிச்சாச்சுப்பா கொஷின் ஆன்சர். பசங்களா, இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஒவ்வொரு தடவையும் எக்ஸாமில் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இந்த சாப்டருக்கு இருக்குது. சரியா, ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இந்த சாப்டருக்கு இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் கவனமாக என்ன பண்ணணும், நம்ம சுதாரணமாக பார்க்கணும், கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். எஸ், லைக் அ பிரிட்ஜ் மாதிரி இருக்கும் அது. ரைட், இப்போ பாருங்கள். Define stimulus. The change in the environmental condition that are detected by the receptors present in the body is called stimulus. கரெக்டாக, ஸ்டிமுலஸ்ங்கிறது என்னது? என்விரான்மெண்டல் கண்டிஷன், சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டு, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி நடுங்குது, இதுக்கு காரணம் என்னது? என்னோடய பாடிக்குள்ளே எந்த மாற்றமும் கிடையாது, என்னை சுற்றி இருக்கக்கூடிய டெம்பரேச்சர். நம்ம எல்லாருக்குமே இப்போ பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சராக ரொம்ப கம்மியாக இருக்கும். யூஸ்வலாக நம்மளாலலாம் என்ன அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர் 28 டிகிரி செல்சியஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி காலையில் நான் என்ன பண்ணுறேன், நான் வீட்டிலேருந்து கிளம்பி வரப்போ டெம்பரேச்சர் என்னென்னு பார்க்குறேன், மதுரையில் மார்னிங் 20 டிகிரி இருக்குது. 20 டிகிரிலாம் யூஸ்வலாக நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, நம்மளோட பாடி அக்செப்ட் பண்ணாது. நம்ம எல்லாமே இது ஈக்குவேட்டருக்கு பக்கத்தில் இருக்கோம். அவர் ஹியூமன் பாடி ஜென்ரலாக தமிழ்நாடு பீப்புள்ஸ், தமிழ்நாடு கேரளா, இந்த பீப்புள் எல்லாருமே, கேரளா கூட கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஈக்குவேட்டர் பக்கத்தில் இருக்கனால ரொம்ப ரொம்ப அதிகமாக 25 to 28, 25 குளிர தான் செய்யணும் நம்மளுக்கு. 26, 27, 28 இஸ் அ கம்ஃபர்டபுள் டெம்பரேச்சர் ஃபார் அஸ். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நான் 25, 26, 27, 22லாம் சொன்னேன்ல, இது டிகிரி செல்சியஸா இல்லை ஃபாரன் ஹீட்டா இல்லை கெல்வினா? எனக்கு மறந்து போச்சே, நீங்கள் என்ன சொல்ல முடியுமா? See, this is how we have to study. ஒவ்வொன்றும் நம்ம எப்படி படிக்கணும்னு பாருங்கள். இப்போ இதுலேருந்து அடுத்து இன்னொரு கொஷின் கேட்பேன். வந்தவாசியில் 19 டிகிரியா? ஓ மை காட், பாவண்டா. எஸ், இட் இஸ் டிகிரி செல்சியஸ் ஆர் ஃபாரன் ஹீட் ஆர் கெல்வின். இப்போ நான் சொன்னது டிகிரி செல்சியஸா ஃபாரன் ஹீட்டா அல்லது கெல்வினா? பார்க்கலாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இட் இஸ் செல்சியஸ். ரைட்டா, இட் இஸ் செல்சியஸ். சரியா, டிகிரி செல்சியஸ். ஓகே, இப்போ அடுத்த ஒரு கொஷின் என்ன கேட்க போகிறேன். இப்போது மதுரையில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் 21 டிகிரி செல்சியஸ். கன்வெர்ட் திஸ் இன்டு கெல்வின். ரைட்டா, கன்வெர்ட் திஸ் இன்டு கெல்வின். எனக்கு டக்குன்னு கெல்வினுக்கு மாற்றி சொல்லுங்கள். கெல்வினுக்கு மாற்றி சொல்லுங்கள். ஐ வாண்ட் யூ டு கிவ் மீ இன்னும் கெல்வின் ஆன்சர். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். வெரி குட். யாரா அது? சோனம், சோமசுந்தர், சுரேஷா, சொர்ணம் சுனிஷா, எம்ஆரா, சுரேஷ். ஐ வில் கீப் இட் எஸ் சுரேஷ். வெரி குட் சுரேஷ். நான் கேட்குறதுக்கு முன்னாடியே கொஷினுக்கு ஆன்சரை வரணும். நான் என்ன கொஷின் கேட்க போகிறேனோ அதை முன்னாடியே போட்டுட்டாங்க. சரியா, 273 + 21. ரைட்டா, கெல்வின் என்ன பண்ணணும்? 273 + 21. 273 + 21 என்னது? 294. கரெக்டாக? எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருக்கேன், கரெக்டாக இல்லையா? டிகிரி செல்சியஸ் கூட டிகிரி செல்சியஸாக கெல்வினுக்கு மாற்றணும். சிலேருந்து கேக்கு போகணுன்னா ப்ளஸ் பண்ணணும், கேலேருந்து சிக்கு வரணும்னா மைனஸ் பண்ணணும். யாரை? 273ன்ற நம்பரை. கரெக்டாக கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ரைட். அப்படியே கொஞ்சம் போய் ஒரு ஃபிசிக்ஸ் கொஷின், கெமிஸ்ட்ரி கொஷின் ஒன்று படித்தாச்சு. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் கண்டிஷனில் ஏற்படக்கூடிய மாற்றம் டிடெக்டட் பை த ரெசப்டார்ஸ். இப்போ குளிருதுங்கிறத யார்? என்னோட ரிசப்டார்ஸ், என்னோட ஸ்கின் தான் ரிசப்டார்ஸ். ஸோ இந்த ரிசப்டார் வந்து என்ன பண்ணுது? உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுது? என்னோடய பாடியை ஸ்டிமுலேட் பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்றப்போ உங்கள் முடியெல்லாம் என்ன பண்ணும்? டிடுக்குன்னு நேராக நிற்க ஆரம்பிச்சிடும். புல் அரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நிற்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி மாறிடும்ல, அதுதான். சரியா, ரைட். தட் இஸ் கால்ட் ஸ்டிமுலஸ்.
நேம் த பார்ட்ஸ் ஆஃப் ஹிண்ட் பிரெயின் ரைட்டா ஹிண்ட் பிரெயினில் மொத்தம் 3 பார்ட் இருக்க போது cerebellum, pons and medulla oblongata ரைட்டா hind brain is having 3 parts என்னென்னது cerebellum, pons, medulla oblongata cerebellum சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க cerebellum ஓகே சிவபாரதி ஓகே நோட் டவுன் நோட் பண்ணிக்கிறேன் சிவபாரதி ரைட் What are the structures involved in protection of brain? கவனமாக இருங்க. It is little bit important question, right? Structure involved in the protection of brain. Brain பாதுகாக்கிற வேலையை யாரெல்லாம் பார்க்குறாங்க? First cranium. Cranium என்னது? டே மண்டை ஓட்டு மண்டையா அந்த மண்டை ஓடு ஸ்கல் இருக்குல்ல அதான் skull. First one is skull. And 3 connective tissues membrane. யார்? meninges. 3 connective tissue membrane meninges. meningesல யாரெல்லாம் இருக்க போறா? meningesல யார் இருக்க போறா? dura mater, arachnoid mater, pia mater ரைட்டா dura, arachnoid, pia mater இவங்க 3 பேர் சரியா நம்ம பிரெயினுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு லேயர் மாதிரி meninges இருக்க போது அந்த லேயரில் இவங்க 3 பேர் இருக்க போகிறாங்க dura mater, arachnoid mater, pia mater 3 பேர் இருக்க போகிறாங்க சரியா ரைட் கவனிச்சல இந்த இருக்குது பார்த்தியா ஸோ இதான் நம்மளோட கிரேனியமு ஸோ இந்த பிரெயினுக்கும் இதுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கல்லுக்கும் நடுவில் இந்த வெள்ளை கலர் தான் ஸ்கல்லு இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இது பிரெயின் இது ஸ்கல்லு 1 2 3 இருக்குல்ல இந்த 3 லேயர் தான் சரியா இந்த தின் லேயர் தான் பயா மேட்ரு இந்த திக்காக இருக்க ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது ஆர்கினாய்ட் மேட்ரு அதுக்கு மேலே ஒரு ஃப்ளூயிடாக இருக்குது என்ன அப்படின்னா டியூரா மேட்ரு ஒரு சிலர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி மூளையில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் ஜவ்வு வந்து வீங்கியிருக்கான் மூளையில் ஏதோ ஒரு இடத்துல வீங்கியிருக்கான் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா இங்கெல்லாம் டிசீஸ் இந்த மெனிஞ்சஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் நடக்கும் சரியா ஆர்கினாய்ட் மெம்பரின் ஆர்கினாய்டு வந்து ஆர்கினாய்ட் மேட்டர் டியூரா மேட்டர் ஆர்கினாய்ட் மேட்டர் பயா மேட்டர் எல்லாமே மேட்டர் தான் சரியா அடுத்து ஈவன் எக்ஸாம்பிள் ஃபார் கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸஸ் ரைட்டா கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸஸ்க்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள் இருக்க போகுது ரைட் கண்டிஷன் த கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸஸ் ஆர் த ரிசல்ட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் லேர்னிங் கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸஸ்க்கு என்ன பேர் சொல்லியிருக்காங்க ரிசல்ட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் லேர்னிங் ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளுக்கு வரக்கூடியது தான் சரியா கற்றுக்கிறது பிளேயிங் த ஹார்மோனியம் பை ஸ்ட்ரைக்கிங் த பர்டிகுலர் கீ ஆன் சீயிங் அ மியூசிக் நோட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் அதாவது என்ன அப்படின்னா இப்போ என்னால் என்ன அப்படின்னா உங்களை பார்த்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும் ஐ கேன் ரைட் சம்திங் ரைட்டா ஐ கேன் ரைட் சம்திங் ஒரு சிலது சின்ன விஷயங்கள் ஒரு சில விஷயத்த நம்ம பண்ண முடியும் அதாவது சின்ன விஷயம் டைப் ரைட்டிங் இஸ் ஆல்சோ வெரி குட் டைப் ரைட்டிங்கில் அந்த கீபோர்டை பார்க்காம நம்ம என்ன பண்ண போகிறோம் டைப் பண்ண போகிறோம் ஃபோனை பாரு நீங்கள் புது ஃபோன் வாங்குறப்ப கீபேடில் தேடுவீங்க ஆனால் இப்போ அந்த ஃபோன் உனக்கு ஓரளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டீங்க நீங்கள் அதில் பார்க்காம அப்படியே யூஸ் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி இருக்கிறது தான் சரியா ரைட் ஸோ கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸஸ் which act as a link between nervous system and endocrine system endocrine systemக்கும் nervous systemக்கும் நடுவில் யார் இருக்க போகிறாங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் யார் hypothalamus is the link between nervous system and endocrine system nervous systemக்கும் endocrine systemக்கும் நடுவில் இருக்கக்கூடியது யார் hypothalamus as it controls the secretion of hormones from anterior pituitary gland ரைட்டா ஹார்மோன் செக்ரீஷன் எங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுதா பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுது சரியா இட் இஸ் கண்ட்ரோலிங் ஹைப்போதாலமஸ் ஆன்சர் ஹைப்போதாலமஸ் ரைட்டா விச் ஆக்ட் அஸ் அ லிங்க் ஹைப்போதாலமஸ் மட்டும் எழுதினாலே போதும் டிஃபைன் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் த பாத் டேக்கன் பை நர்வ் இம்பல்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டேக்கன் பை நர்வ் இம்பல்ஸ் டு அக்கம்ப்ளைஷ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ரைட்டா பாத் டேக்கன் பை நர்வ் இம்பல்ஸ் ரைட்டா நர்வ் இம்பல்ஸ் எடுத்துக்கக்கூடிய ஒரு பாத்து என்ன பண்ணுது ரிசப்டாரு அதுக்கப்புறம் என்னது ஸ்பைனல் கார்டு அதுக்கப்புறம் திரும்ப மசில் ஸோ அந்த பார்த்து தான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் எந்த வழியாக போயிட்டு எந்த வழியாக வருது அதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னு சொல்ல போகிறோம் அடுத்து டிஃப்ரென்ஷியேட் பிட்வீனில் ரொம்ப முக்கியமானது வாலண்ட்ரி ஆக்ஷன்னா என்ன இன்வாலண்ட்ரி ஆக்ஷன்னா என்ன அப்படின்னு ஸோ வாலண்ட்ரி ஆக்ஷனை யாரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறா வாலண்ட்ரி ஆக்ஷன் என்னது இதெல்லாம் வாலண்ட்ரி ஆக்ஷன்னு சொல்லலாம் அண்டர் கான்ஷியஸ்னஸ் கண்ட்ரோல் பேஸ்ட் ஆன் அவர் நீட்ஸ் நான் இப்போ பேசுகிறேன் நான் என்ன பேசணும் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுறேன் மீன்ஸ் செரிப்ரம் தான் முடிவு பண்ணுது என்னோட மண்டையில் இருக்க
செரிப்ரம் தான் என்ன பண்ணுது, அதை முடிவு பண்ணுது. நான் என்ன பேசணும், நான் என்ன சொல்லணும், நான் என்ன செய்யணுங்கிறத என்னோட செரிப்ரம் முடிவு பண்ணுது. அதே இந்த இடத்துல இன்வாலண்ட்ரி ஆக்ஷன், ஹார்ட் பீட். நான் சொன்னாலும் சொல்லாட்டி என் ஹார்ட் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, பீட் பண்ணிகிட்டே இருக்குது. அது வந்து துடிச்சிட்டே தான் இருக்குது. மூச்சு நான் விட்டுட்டே தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் யார், மெடுலா ஆப்லாங்கேட்டா. சரியா, அதாவது என்னோடய கண்ட்ரோலில் இருக்குது. அதாவது நான் செய்கிற வேலையை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னா கண்ட்ரோல் பண்ணுற ஆள் யார், மூளை. அன்கண்ட்ரோல்டு ஒர்க்கு, நம்ம கண்ட்ரோல்லே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒர்க்லாம் யார் பார்க்குறா, நம்மளோட ஸ்பைனல் கார்டு பார்க்குது. சரியா, ஸோ நாட் அண்டர் கான்ஷியஸ் கண்ட்ரோல். ஹார்ட் பீட்டு, ப்ரீத்திங்கு, டைஜஷனு, இங்கே ரைட்டிங், ஸ்பீக்கிங் இதெல்லாமே என்னது, கான்ஷியஸ் கண்ட்ரோல் பேஸ்ட் ஆன் அவர் நீட்ஸ், நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடியது. இது செரிபரம், இது மெடுலா ஆப்லாங்கேட்டா. வாலண்டரி ஆக்ஷன் யார், இன்வாலண்டரி ஆக்ஷன் யார், ரைட்டா? Yes, that is also good. Involuntary actions are called spontaneous. Spontaneous என்னது, this is non-spontaneous, this is spontaneous. Spontaneousனா தனிச்சையாக, ஆட்டோமேட்டிக்காக அதுவாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை, எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். அது இஸ் ஸ்பான்டேனியஸ். அடுத்து மெடுலேட்டட் அண்ட் நான் மெடுலேட்டட் நர்வ் ஃபைபர். மெடுலேட்டட்னா என்ன, நான் மெடுலேட்டட்னா என்ன? when the axon is enclosed by the white fatty myelin cover, ரைட்டா? நம்ம ஆக்ஸான் இருக்குல்ல, நர்வ்ஸில், நர்வ் சிஸ்டமில் படம் வச்சுருக்கேன். எஸ், இந்த இருக்குல்ல பாருங்கள், இதான் ஆக்ஸான், இதான் இது ஆக்ஸானு. இதில் பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைலின் ஷீட் மாதிரி இருக்கா, அங்கங்கே ஒரு கேப் போட்ட மாதிரி இருக்கா, அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டியூபாக அட்டாச் ஆகிருக்கு, இங்கே டியூபாக அட்டாச் ஆகாமல் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மைலினேட்டட் நியூரான், திஸ் இஸ் நான் மைலினேட்டட் நியூரான். அதுதான் இங்கே சொல்ல போகிறாங்க. ஒயிட் ஃபேட்டி மைலின் கவர், இட் இஸ் மெடுலேட்டட் நியூரான். அப்போ இதான் இது மெடுலேட்டட் நியூரான், இது நான் மெடுலேட்டட் நியூரான். ஸோ மைலின் ஷீட் அப்பியர்ஸ் கிரே கலர், ரைட்டா? நாட் என்க்ளோஸ்ட் பை மைலின் ஷீட் அப்பியர்ஸ் கிரே கலர், ரைட்டா? மைலின் ஷீட் இல்லாமல் இருக்கிறது தான். சரியா, மைலின் ஷீட் இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் இந்த இடத்துல. இட் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் நான் மெடுலேட்டட் நர்வ். திஸ் ஃபார்ம் த செரிபரல் கார்டெக்ஸ் ஆஃப் அவர் பிரெயின். நம்மளோட பிரெயினோட செரிபரல் கார்டெக்ஸை ஃபார்ம் பண்ண போது இது ஒயிட் மேட்டர். அதான் கிரே கலரில் இருக்குமா, ஆனால் ஒயிட் மேட்டர் ஃபார்ம் பண்ணுதான். எப்படி பார்த்தியா, கிரே கலர் ஆனால் ஒயிட் மேட்டர். இங்கே ஒயிட் கலர், இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ செரிபரல் கார்டெக்ஸ். புரிஞ்சுதா, ரைட்? கிளியரா? ஓகே. அடுத்து லாங் ஆன்சர் we will see in this separate session, ரைட்டா? லாங் ஆன்சர்ஸ் தனியாக உனக்கு நான் அந்த புது மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தடில் நான் உனக்கு சொல்லித்தர போகிறேன். இனிமேல் ஆரம்பிக்க போகிறேன், இனிமேல் தான் லாங் ஆன்சர்ஸ் எல்லாம். சரியா? ஸோ வித் தட் we have completed today's session. So if you have any doubts, just ask me. Any doubts? இன்னும் வேறு என்னெல்லாம் வேணும்? ஓகே, ஆக்சுவலாக இந்த ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து சிஎம் எக்ஸாம், ஒன்று சிஎம் எக்ஸாம் கரெக்டு தானே? சிஎம் எக்ஸாம் ஒன்று, என்ன புது மெத்தடா? நீங்கள் யாரும் பார்க்கல, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்க்கல இந்த புது மெத்தடை. ஆக்சுவலாக இன்றைக்கி வராது, இதுக்கப்புறம் இனிமேல் தான் வரும் இந்த மாதிரி, இந்த மாடலில். அதாவது நம்மளோட கொஷின்ஸ் எல்லாத்தையும் இமேஜ் ஃபார்மேட்டில் டீட்டெயிலை மட்டும், ஃபஸ்ட்டு டீட்டெயில் இதுக்கே ரொம்ப நேரம், அது ஒரு டீட்டெயிலுக்கே நேற்று எடுத்துகிட்டு ஒரு 40 நிமிஷம், 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் தான் ஸோ சிஎம் எக்ஸாமுக்கு நம்ம எதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக அதை பார்க்கலாம். 30 minutes சீரீஸ். எஸ், 30 minutes சீரீஸில் இது வந்து ஃபஸ்ட் சாப்டருக்குலாம் இது வராது, இனிமேல் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அதனால் இதெல்லாம் வராது. இப்போ ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் வர சீரீஸில் தான் இது வரும். இல்லை இது வந்து உனக்கு இமேஜாக கொடுத்துறேன் நான். ஸ்கூல் ஹோம்ஒர்க் பண்ணுறதா இல்லை பேக்லாக் கம்ப்ளீட் பண்ணுறதா? பேக்லாக் கம்ப்ளீட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஹோம்ஒர்க் இஸ் செகண்டரி, யூ கேன் ஜஸ்ட் லீவ் த ஹோம்ஒர்க். இல்லை நைட்டு தூங்காமல் உட்காந்து கூட ஹோம்ஒர்க் எழுதுங்க. வாட் இஸ் சிஎம் எக்ஸாம்? அதாவது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு, அதுதான் சிஎம் எக்ஸாம். ஆனால் நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கோங்க, அதில் இருக்க கொஷின்லாம் சூப்பராக இருக்குடா, வேறு லெவலில் இருக்குது. நம்ம அதை பார்க்குறப்ப தான் உனக்கு தெரியும்.
பார்க்கலாம். எஸ் கவிதா தமிழ் மீடியத்துக்கு பிப்ரவரியிலேருந்து போடுவோன்னு நான் சொல்லியிருக்கேன். சரியா, பிப்ரவரியிலேருந்து 13th லெசன் டேக் 13th லெசன் ஆல்ரெடி எடுத்தாச்சுல. 13th லெசன் முடிஞ்சிச்சு. 14th மட்டும்தான் வரல. 14th லெசன் மட்டும்தான் நேற்றுக்குரியது வரல. அதை நான் தனியாக சொல்லித்தரேன். சரியா, இப்போ கவிதா நீங்கள் கவனிக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். தமிழ் மீடியத்துக்கு ரிப்ளை பண்ணுங்கன்னா நான் ரிப்ளை பண்ணிட்டேன். நான் யாரா 7M நினச்சிட்ருக்கான்? தீரா மெடுலா ஆப்லாங்கிட்டா ஸ்பைனல் கார்டு எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தாண்டா அபிஷேக், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ் வாட் எல்ஸ்? சிஎம் எக்ஸாம் ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருந்தேன்னா என்னது? ஓகே இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. என்டிசி நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமா? ஸ்பைனல் கார்டில் என்ன இருக்கும்? ஸ்பைனல் கார்டில் முதுகு தண்டவடம், அதில் வந்து நிறைய போன்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 21 போன்ஸோ என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன சின்னதாக அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். தான் ஹைபிஸ்கஸ் டைசெக்ஷன், அது நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒருத்தவங்க வீட்டில் சொல்லியிருக்கேன். அவங்க வீட்டில் இன்றைக்கி இல்லை நாளைக்கு பூ பூத்துருன்னு இருக்காங்க. பூ பூத்தோடனே ஃபஸ்ட்டு டைசெக்ஷன் தான், ஹைபிஸ்கஸ் டைசெக்ஷன் தான். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கும் இருக்கா? சரி, நான் நோட்டிஃபிகேஷன் பார்த்தப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுக்குன்னு தான் போட்டுருந்துச்சு. சரி, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, நடத்திடுவோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 செட்டில் அவங்க கொடுத்த ஆன்சருக்கே தப்பாக தான் இருக்கா? சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரைட்டாக படிச்சிருக்கீங்கல்ல, தட்ஸ் குட். ஏதாவது 1-2 சிஸ்டம் ஜென்ரேட்டரில் மிஸ்டேக்காக இருக்கும், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் மட்டும் படித்தா போதும். ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் படிங்க போதும். சரியா, மேஜர் 3 அல்லது மேக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். உங்களோட டெய்லி ஷெட்யூலில் கண்டிப்பாக மேக்ஸ் இருக்கணும். மேக்ஸு, அதுக்கப்புறம் சயின்ஸு அல்லது சோஷியல் தான் ஒன்று. அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் தான் ஒன்று. மேக்ஸு, சயின்ஸ், சோஷியல், தமிழ் இங்கிலீஷ் முடிஞ்சால் படிங்க. இல்லை அப்படின்னா மேக்ஸு, சயின்ஸ், தமிழ் அல்லது மேக்ஸ், சோஷியல், தமிழ், அந்த மாதிரி மேக்ஸ் டெய்லி இருக்கணும். மேக்ஸ் இல்லைன்னா கஷ்டம். மேக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக மேக்ஸ் இருக்கணும். தினம்தோறும் மேக்ஸ் இருக்கணும். ஓகே ரைட், எல்லாருக்கும் ஸ்கூலுக்கு டைம் ஆகிருக்கும். ஸோ வி கேன் லீவ். டாடா, பை, சி யூ. இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன். இன்னைக்கு ஈவினிங் 6:30 வேறு ஒரு செஷன் இருக்குது. கவனமாக யூடியூப்பில் அட்டன் பண்ணுறாங்களோ அதை அட்டன் பண்ணிடுங்க. டாடா, பை.